அய்யனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் பார்த்தா நல்லா குடிச்சிருக்காரு. நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே ஹாலில் பல்லவன், பாண்டியன், சேரன் 3 பேரும் படுத்திருக்காங்க. சரி, இங்கே படுக்க வேணாம், ரூமில் போய் படுப்போம் அப்படின்னு சொல்லி சோழன் தடுமாறிக்கிட்டே ரூமுக்கு வராரு. ரூமில் வந்து பார்த்தா இங்கே நிலா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நிலா பக்கத்தில் சத்தமே இல்லாமல் சோழன் படுத்துறாரு. நிலா அசந்து திரும்பி பார்க்கையில சோழன் பக்கத்தில் படுத்திருக்கவும் நிலா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இங்கே அப்படின்னு சொல்லி நிலா அப்படியே பதட்டப்படவும், இரு எதுக்கு இப்படி கத்துற, எதுக்கு முதல்ல பதட்டப்படுற, நான் என்ன ரோட்டில் போகிறவனா, உன்னைய தொட்டு தாலி கட்டினவன், பத்தாவதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம 2 பேர்த்துக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்திருக்கு, அதுவாது உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் இங்கே தான் படுப்பேன், வெளியிலலாம் எனக்கு படுக்க விருப்பம் கிடையாது, இனிமேல் நான் உன் கூட தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லி சோழன் பேசிக்கிட்டு இருக்காரு. சோழன்கிட்ட இருந்து பார்த்தா பயங்கரமான நாத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஃபுல்லாக சரக்கடிச்சிருக்காரு. நிலாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன வெளியே போய் அண்ணனை கூப்பிடுவே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீ இப்போ வெளியும் போகக்கூடாது, யாரையும் கூப்பிடவும் கூடாது, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆன கல்யாணம் ஆனதுதான், நீ வேணா அதை கல்யாணமா ஏத்துக்கிறாம இருக்கலாம், ஆனா நான் கல்யாணமா ஏத்துக்கிட்டேன், நான் தானே உன் கழுத்துல தாலி கட்டினேன், இதுவரையே நான் யாரு கழுத்துலையும் தாலியெல்லாம் கட்டினதுல இந்த மாதிரி தாலி கட்டி நாடகம் ஆடுறதுலாம் எனக்கு தெரியாது, அதனால நான் உன் கழுத்துல தாலி கட்டினதான், நீ தான் என் பொண்டாட்டி, நீ இப்போ வெளியே போய் யாரையும் உசுப்பெல்லாம் கூடாது, இங்கேயே என் கூடயே படு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. சரி படு அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பார்த்தா படுத்துறாரு. நிலா அப்படியே உட்காந்தே இருக்காங்க. நிலா சத்தமே இல்லாம இறங்கி வந்து கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சோழனை. என்ன இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, குடிச்சிருக்காரு, இப்படிலாம் பேசுறாரு, குடிச்சிருந்தா அதுக்காண்டி இப்படிலாம் பேசுவாரா, இதே இது நம்ம கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா என்ன பண்றது, வர வர சோழன் நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லி நிலா தூங்காம நைட்டு ஃபுல்லா அப்படியே உட்காந்தே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. விடியவும் செஞ்சிருது. பார்க்குறாரு, சேரன் பார்க்குறாரு, பக்கத்தில் சோழனை காணா. பாண்டியனும் பல்லவனும் தூங்கிட்டு இருக்கவும் ஒருவேளை சோழன் நைட்டு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா சோழனுடைய வண்டியும் இருக்கு. சோழன் வண்டி இருக்கு, சோழனுடைய செருப்பும் இருக்கு. அப்போ வீட்டுக்கு வந்துட்டான் போல, எங்கே ஆளை காணா அப்படின்னு சொல்லி சேரன் தேடி தேடி பார்க்குறாரு. சோழனை ஆளையே காணா. இங்கே நிலா விடிஞ்சதும் வெளியே வராங்க. என்னப்பா இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அண்ணா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடுறாங்க. சேரனும் வராரு. சோழன் பார்த்தா உள்ள பெட்ல படுத்திருக்காரு. என்னப்பா இவன் எங்க படுத்திருக்கா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமாண்ணா நேற்று நைட்டு குடிச்சிட்டு என் ரூமுக்கு வந்துட்டாரு, வந்து என் பக்கத்துல படுத்துட்டாரு, படுத்தது மட்டும் இல்லாம நீ தானே என் பொண்டாட்டி, நான் உன்னை தொட்டு தாலி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைண்ணா, நான் நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை, உட்காந்தே இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், என்னப்பா சொல்ற, நீ சோழா இந்திரா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், இங்க பார்த்தா சோழன் நல்லா அசந்து தூங்குறாரு. வேகமா போய் சேரன் தண்ணி எடுத்துட்டு வந்து சோழனுடைய முகத்துல ஊத்துறாரு. டேய் யாரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சோழன் எந்திரிக்கவும் சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்தா நிலாவுடைய ரூம். என்ன நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சோழன் பாக்குறாரு. என்னடா இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அண்ணே நான் எப்படியா இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், ஆமாடா நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து படுக்க வச்சு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், என்ன நீ சொல்ற, நைட்டு முழு இங்கேயா தூங்கிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ஆமா இங்கதான் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, நைட்டு குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன், நீ வேணா கல்யாணமா ஏத்துக்கலாமா இருக்கலாம், நான் அதை கல்யாணமா தான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசுறீங்க, விட்டா என்னமோ பண்ணிருப்பீங்க போல. போதும் சோழன், நீங்க நடந்துக்கிறது எதுவுமே சரி கிடையாது, இதுக்கும் மேல நான் பொறுமையா இருக்க போறதாவே கிடையாது, இன்னைக்கே போய் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிடலாம், அதே மாதிரி அண்ணா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இங்க இனிமேல் இருக்க போறதா கிடையாது, இப்படி ஒவ்வொரு நாள் ராத்திரியும் என்னால பயந்து இங்க இருக்க முடியாது, போதும்ண்ணா இதுக்கும் மேல என்னால இங்க இருக்கவே முடியாது, நான் இன்னையில இருந்து ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல போய் நான் தங்கிக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாங்க. சோழன் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க நிலா பேசுற சத்தத்தை கேட்டுட்டு பல்லவனும் பாண்டியனும் வராங்க. என்னன்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன்ட்ட கேட்கவும், இல்லடா பாண்டி, இவன் நைட்டு குடிச்சிட்டு நிலாவுடைய ரூம்ல வந்து நிலா கூட பக்கத்துல படுத்துட்டான் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் பார்த்தா இதை கேட்டது அதிர்ச்சி ஆகுது. என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும், இதை பார்த்தா நடேசன் கேட்டு வராரு. என்னடா நொனனே சொல்ற, இவன் தாலி கட்டியிருக்கான் தானே, இவனுடைய பொண்டாட்டி தானே, இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, இவங்களுக்கு வேணா அது நாடகமா இருக்கலாம், ஆனா வெளியில இருந்து பாக்குற ஊரு உலகம் எல்லாத்துக்கும் இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான், பொண்டாட்டி பக்கத்துல புருஷன் படுக்கிறதுல என்னடா தப்பு, என்னமோ அவன் கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி நீங்க 2 பேரும் அவன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்பா போதும் நீங்க தான் அவனை ஏதாவது சொல்லி விட்டீங்களா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், ஆமாடா நான் தான் சொல்லி விடுறேன், இதுல என்னடா தப்பு இருக்கு, 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காங்க, அந்த பிள்ளை கழுத்துல ஒரு தடவை இல்ல 2 தடவை இவன் தாலி கட்டியிருக்கான்,
போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு தடவை தாலி கட்டியிருக்கியா, இங்க நம்ம ரிசப்ஷன் வச்சோமே அங்கே கூட நான் கொடுத்து தாலி அவன் கட்டினானே, இதுக்கு மேல என்னடா வேணும், இந்த பொண்ணு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நடேசன் பேசவும் இங்க பார்த்தா நிலா நடேசனை முறைச்சு பாக்குறாங்க. போதும் அண்ணா, இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா எதுவும் சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன்னா அப்படின்னு சொல்லி வேகமா நிலா பேக்கெல்லாம் எடுத்து வச்சு துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க.